இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 10 லட்சம் பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க சார். பாரதி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. சார், அவங்க வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க சார். எல்லாம் சரி பாரதி, பட் நீங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? அதுக்காவது எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி சார், எனக்கு இருந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியாச்சும் தமிழை கூட்டிட்டு வந்துடணும்னு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். பணம் இல்லாம நீங்க போனா எப்படி பாரதி அவங்க தமிழை விடுவாங்க? சரி சரி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக்காதீங்க. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 10 லட்சம் ரூபாய நான் உடனே ரெடி பண்றேன். அது சரி, உங்களை பணத்தை எடுத்துட்டு எங்க வர சொல்லியிருக்காங்க? நுங்கம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த ராஜமால் பில்டிங்க்கு வர சொல்லிருக்காங்க. என்ன சொன்னீங்க? அந்த ராஜமா பில்டிங்க்கு போய் நான் தரவா செக் பண்ணி பார்த்ததுல அங்க தமிழ் இல்லவே இல்லையே. ஆனா அவங்க என்ன அங்கதான் வர சொல்லிருக்காங்க சார். பாரதி, இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க அந்த அட்ரஸுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற தெருவுல ஆட்டோல இருந்து இறங்கி நில்லுங்க. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி எடுத்துக்கிட்டு போலீஸையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சார், அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க சார். நான் உங்ககிட்ட இத பத்தி சொன்ன விஷயமோ இல்ல நான் போலீஸ்க்கு போனேன்னு தெரிஞ்சாலோ தமிழை ஏதாவது பண்ணிடுவாங்க சார். பாரதி, நீங்க பயப்படாதீங்க. தமிழுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே சமயம் என் பொண்ணு தமிழ் மேல கை வச்சவங்கள நான் ஒன்று இல்லைன்னு பண்ணாம விடவே மாட்டேன். அவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது. பாரதி, நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே சார். ஆனா எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? பாரதி, நீங்க என்ன நம்புறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த உலகத்துல இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். அப்படின்னா தைரியமா வாங்க, பாத்துக்கலாம். சரி, ஓகே சார். கடவுளே, ஆதி தமிழை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்காரு. ஆனா ஆதி கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல முடியாம கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். எப்படியாவது தமிழ பவானி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. கணேஷ், நீ சந்தேகப்பட்டது சரிதான். தமிழை கடத்தினவங்க பாரதிக்கு ஃபோன் பண்ணி 10 லட்சம் ரூபா பணம் கேட்டு அவங்கள மிரட்டி இருக்காங்க. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே உன் போலீஸ் ஃபோர்ஸோட வந்துரு. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நேராக வந்துடுறேன். ஓகே ஆதி. ஓகே ஆதி, யூ டோன்ட் வரி. என் டீமோட நான் இங்க வந்துடுவேன். ஓகே, தேங்க்யூ. சார் குணம், சீக்கிரமா 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வாங்க. சரி சார், வந்துடுறேன் சார்.